துலா ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தைரியசாலி ராசி. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு ராசி அப்படின்லாம் இந்த துலா ராசி என்பர்கள் பெயர் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாலே ஜோதிடர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சமரசம் செய்கிறதுல கெட்டிக்காரங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா இவங்க போய் பேசி அதை சரி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. பேச்சில் இனிமை இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவாக ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. நெகட்டிவாக பேசுறது, நெகட்டிவாக பழகிறது, நெகட்டிவாக ஒரு விஷயத்தில் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க இந்த துலா ராசி என்பர்கள். பாசிட்டிவாக பேசுகிறதாம்பா எனக்கு பிடிக்கும், இயற்கையாக இருக்கிறதாம்பா பிடிக்கும், நிறைய ஊருக்கு வெளியில் போகணும், சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஆர்வம் உள்ள ஒரு ராசி இந்த துலா ராசி அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதற்காக முயற்சியும் அதிகம் எடுக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த துலா ராசி தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த துலா ராசி என்பர்கள் நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. கலையில், இசையில், நாட்டியத்தில் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும். அதிகமாக வாசனை திரவிகள் இந்த துளாராசி என்பர்கள் பயன்படுத்துவாங்க. உங்கள் வீட்டில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி வாசனை திரவிகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி துளாராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல அலசி ஆராயக்கூடியவங்களும் இந்த துளாராசி என்பர்கள் தான். இவங்ககிட்ட பேசும்போதே கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் கவனக்குறைவாக அசால்ட்டாக விளையாட்டுத்தனமாக பேசிட்டோம் அப்படின்னா இவங்க கொஞ்சம் கண்டிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கரெக்டாக எல்லா இடத்துலையும் நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு பஸ்லேயே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா கூட எதிர்த்து அங்கே ஒரு விஷயம் தவறுதலாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே எந்திரிச்சு அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்களாக அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, தமிழ் புத்தாண்டோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, குறிப்பாக தொழிலில் எந்த அளவுக்கு இவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பரபவ வருடம் ராசிக்கு 5ஆம் இடத்துல பிறந்திருக்கு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு படைப்பாற்றல், அதிர்ஷ்டம், குழந்தைகள் வழியில் ஏதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரியவங்களுடைய அன்பு ஆதரவில் அந்த ஆண்டில் கிடைக்கும். பெரியவங்க மூலிமா நிறைய சாதகமான பலன்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ச்சி பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி இன்னுமே நம்ம விளக்கமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆண்டு இந்த துளாராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அனைவரையும் மகிழ்விக்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடியவங்களாக இந்த ஆண்டில் நீங்கள் இருக்க போகிறீங்க. மற்றவங்கள்லாம் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய பேச்சாற்றல், உங்களுடைய உபசரணை இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஊரும் சரி, உறவும் சரி உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிறப்பான வாழ்வு வாழ போகிறீங்க, நல்ல உற்சாகமாக வாழ போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் எல்லா இடத்துலையுமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். எந்த விஷயம் தடைபட்டு நினைச்சோ அது இந்த ஆண்டில் நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ஒரு பொற்காலமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பரபவ ஆண்டு முழுவதுமே பணப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாவே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த துளாராசி என்பர்கள் இந்த ஆண்டில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம்.
அதே மாதிரி அரைக்குறையாக எந்த வேலையெல்லாம் நின்றுச்சோ அந்த வேலையை இந்த ஆண்டில் செய்வீங்க. அதெல்லாம் அப்படியே ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுனால மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பரபவ ஆண்டு இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அந்த தன்னம்பிக்கை தான் இந்த ஆண்டில் உங்களை உயர்த்தி நிற்க போகுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த துளாராசி என்பவர்கள் இந்த ஆண்டில் அந்த பழைய கடனை அடைச்சிட்டு ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சொந்த வீடுங்கிறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி முயற்சிலாம் கைகூடும். வண்டி வாகனம் வாங்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க, அவசரம் வேண்டாம். அதே மாதிரி வாகனம் வைத்திருக்கிறவங்க பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. அக்டோபர் 2026 முதல் ஜனவரி 2027 வரை குரு லாப வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராமல் பண வரவும் கிடைக்கும். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். செய்கிற வேலையிலே கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வங்கியில் கூட கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த துளாராசி என்பவர்கள் இந்த ஆண்டில் வாழ போகிறீங்க. குறிப்பாக அக்டோபருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டீங்கனாலும் தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில், திருமண வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி திருமணம் போன்ற சுபகாரியங்களும் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி பொறுப்பு, தனி ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவியில் ஏதாவது மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பல வகையான சலுகைகள் கிடைக்கிறதுனால இந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாகவும் நல்ல ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஆண்டாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு தனி பெயர், தனி ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். முக்கியமாக இந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஏதாவது பதிவேடுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கையாளுறது போது ஒரு சில பொருள்லாம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த முக்கியமான கோப்புகள், பதிவேடுகள், ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா தொலைச்சிட்டு மீண்டும் மீண்டும் அதை தேடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். போட்டிகள், எதிரிகளுடைய தொல்லை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு. அப்படி எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்கன்னா கூட அவங்கக்கிட்ட எப்படி நெளிவு சுழிவாக பேசணும் அப்படிங்கிறத பேசி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்ணாடி சார்ந்த தொழில் செய்கிறவங்க, கெமிக்கல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அதேமாதிரி உணவு, தானியம் சம்மந்தமான தொழிலில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டாளர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒப்பந்தங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஆண்டில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கூட்டு தொழிலில் இருக்கிற துளாராசி என்பவர்கள் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வீண் விமர்சனங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த ஆண்டில் இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தெல்லாம் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு வரலாம். டிசம்பர் மாதம் முதல் வேலையில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதை வேலை செய்ய முடியாத அளவுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளும் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது இடமாற்றம், வேலையில் ஏதாவது மாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சொத்து விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன இன்னல்கள், பிரச்சனைகள், அரசாங்கம் மூலிமா ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த துளாராசி என்பவர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வழிபாடு இவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தும். அதுவும் பெண் தெய்வ வழிபாடு தான் இவங்களுக்கு ரொம்ப நல்லது. முன்னேற்றத்தையும் கொடுக்கும், மகிழ்ச்சியும் கொடுக்கும். பெண் தெய்வ வழிபாடை இந்த துளாராசி என்பவர்கள் செஞ்சாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோட பெண் தெய்வங்களை வழிபடுங்க. அதுவும் ஆக்ரோஷமான பெண் தெய்வங்கள்லாம் வழிபடக்கூடாது. சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை இவங்க வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. ஆக மொத்தம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு யோகமான புத்தாண்டாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு பொற்காலமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. தாயாரோட உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெரிய விஷயங்களில் பெருசாக ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் அதில் உள்ள நுணுக்கங்களை ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது. அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையாக இருக்கணும். வருமானம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக தாயோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையட்டும். நன்றி. தேங்க்யூ.